ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலை வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆஜியோலேருந்து கொஞ்சம் டிஷர்ட் வந்து பை பண்ணியிருக்கேன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஜியோலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக ஒரு 6 டிஷர்ட் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் இருக்கும். சில டிஷர்ட்லாம் வந்து எனக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட வேண்டி இருந்துச்சு. அது எல்லாமே எக்ஸ்சேஞ்ச் போட்டு மறுபடியும் எல்லாமே வந்து டெலிவரி ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு டிஷர்ட்டாக வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எல்லா டிஷர்ட்டோட லிங்குமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. குவாலிட்டி எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அது இல்லாமல் எல்லா டிஷர்ட்டோட ப்ரைஸுமே உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயே வந்து கொடுக்குறேன். இப்போ வந்து நீங்கள் டிஷர்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணும்போது அதாவது இந்த எல்லோ கலர் டிஷர்ட் இப்போ ஓப்பன் பண்ணுறேன்ல, இந்த எல்லோ கலர் டிஷர்ட் வந்து ஓப்பன் பண்ணும்போது டேக் வந்து பாதியாக வந்து போயிடுச்சு. ஸோ தெரியாமல் வந்து டேகும் வந்து கட் பண்ணிட்டேன். அது உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கும்போது காமிக்கிறேன். ஸோ நமக்கு டேக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து டேக் வந்து தேவைப்படும். டேக் வந்து அவங்க ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து டேக் வந்து நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது கண்டிப்பாக தேவைப்படும். டேக் இல்லாமலும் நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். நிறைய பேருக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுல வந்து டவுட் இருக்குது. நான்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது இதே மாதிரி நம்ம வந்து பேக் பண்ணி தான் கொடுக்கணும் அப்படின்லாம் எதுவுமே இல்லை. சில டைம் வந்து நான் ட்ரெஸ்ஸை மட்டுமே தனியாக வந்து கையில் கொடுத்துருக்கேன். ஸ்கேன் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி டேக் இல்லாமல் கூட நான் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாமே எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு டிஷர்ட்டாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பிளாக் கலர் வந்து ஸோ இதெல்லாம் எல்லா டிஷர்ட்டுமே வந்து மோஸ்ட்லி வந்து எனக்கு எல்லாமே பிடிச்சிருந்து. ஸோ பிடிச்சி தான் நான் வந்து ஆர்டர் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலர் தான். ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. நான் வந்து கை வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாமே ஒரு நெட்டு மாதிரி ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பிராண்ட் அப்படின்னா ஃபிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு தான். எம்ஆர்பி வந்து 399 என்னமோ கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் வந்து பை பண்ணியிருந்தேன். பேக்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே அந்த ஒரே கலரில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து இந்த எல்லோ கலர் தான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக நிறைய பேர் இந்த டிஷர்ட் வந்து பார்த்துருப்பீங்க. இதுவுமே சேம் பிராண்டு தான். ப்ரைஸ் வந்து 399 கொடுத்துருந்தாங்க. இது வந்து பெருசாக ஹேண்ட் எதுவும் அந்த மாதிரி இல்லை. ஸோ ஆனாலுமே நமக்கு லென்த்தாக தான் வரும். இதுவுமே சேம் பிராண்டு தான். நான் எல்லா சைஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் தான் வந்து எல்லா டிஷர்ட்டுமே எஸ் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். சாரி, எம் சைஸ் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நார்மலாக நான் குர்த்திஸ் எல்லாமே எஸ் தான் வந்து பை பண்ணுவேன். டிஷர்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ரொம்ப டைட்டாக போட எனக்கு பிடிக்காது. ஸோ அதனால் எம் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். எஸ் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் லூஸாக போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக எம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து இதுவுமே வந்து எல்லா சைஸுமே வந்து அவைலபிள் இருந்துச்சு நான் பை பண்ணுற டைமில். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஷர்ட் தான். இதுவுமே சேம் பிராண்டு தான். இதுக்கும் நெக்கில் அதுக்கப்புறம் ஹேண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு நெட்டால் ஒரு மாடல். ஸோ நமக்கு வந்து நம்மளோட ஸ்கின் கலர் வந்து அதில் வந்து அப்படியே தெரியும். ஸோ எல்லா மெட்டீரியலுமே வந்து மோஸ்ட்லி எல்லாமே நம்ம பை பண்ணியிருக்க மெட்டீரியல் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயான் தான். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது. அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நம்ம வந்து வேர் பண்ணியிருந்தாலே ரொம்பவே ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. பேக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. சேம் கலர் தான். ஹேண்டில் மட்டும்தான் இந்த மாதிரி மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிஷர்ட்டுமே நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலர் டிஷர்ட் தான். ஸோ எல்லோ டிஷர்ட்டே 2 தான் வந்து பை பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இந்த நெக்கு பக்கத்தில் வந்து இந்த மாதிரி 2 ஒரு பூ மாடல் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க இதில். இது சைஸ் வந்து எம் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இந்த டிஷர்ட்டுமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இது வந்து டெய்லி வேருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டா நீங்கள் வந்து ஜீன் கூடால கூட இதை வந்து நீங்கள் வேர் பண்ணிக்கலாம். வெளியே போகும்போது கூட இது வந்து நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். பேக்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட சைஸோட டிஷர்ட் வந்து பை பண்ணும்போது நீங்கள் வந்து எஸ் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு எம் சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் சிலது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ் வந்து நமக்கு வந்து கரெக்டாக இருக்குது. சிலது வந்து எம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணாலுமே கரெக்டாக இல்லை. ஸோ ஒவ்வொரு பிராண்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டிஷர்ட் தான். இதுவுமே நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க. ப்ரைஸ் எல்லாமே உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ஹேண்ட் வந்து நமக்கு வந்து ஃபுல் ஹேண்டு தான் வரும். ஸோ இதெல்லாமே எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் 2வது வந்து பை பண்ணேன். ஃபஸ்ட்டு வந்து
எஸ் போட்டிருந்தேன். எஸ் வந்து டைட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் எம் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். பேக்லேயுமே சேம் மாடல் தான். ஹேண்ட் வந்து நமக்கு 3/4 வந்துடும். மெட்டீரியல் பற்றி நமக்கு ஒரு இஷ்யூ கூட இல்லை. மெட்டீரியல் வந்து பை பண்ணியிருக்க எல்லா டிஷர்ட்டுமே மெட்டீரியல் வந்து சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக் அதே பிராண்டு தான். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. இது வந்து ஹேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக நமக்கு ஹேண்ட் இருக்காது. ஒரு ப்ரில் டைப்பில் வந்து ஒரு மாடல் கொடுத்துருக்காங்க. நான் வேணால் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து முடிஞ்சால் அந்த ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ணுறேன். பேக்லேயுமே சேம் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே எக்ஸ்சேஞ்ச் போட்டு தான் வந்து பை பண்ணேன். ஸோ வேணால் என்னோடய சைஸ் வந்து அதில் அவைலபிள் இல்லை. எக்ஸஸ் தான் வந்து அவைலபிள் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் பை பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு என்னோடய சைஸ் என்னவோ அதை வந்து பை பண்ணிட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணும்போது ஒரு டிஷர்ட்டோ குர்த்தியாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா அதில் என்ன சைஸ் இருந்தாலுமே அதை வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் போட்டு நம்மளோட சைஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் எப்போவுமே அப்படி தான் வந்து பண்ணுவேன். குர்த்திஸாக இருக்கட்டும், டிஷர்ட்டாக இருக்கட்டும், எதுனாலுமே அந்த டைமில் என்ன சைஸ் அவைலபிள் இருக்கோ அந்த சைஸை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எக்ஸ்சேஞ்ச் போட்டு என்னோடய சைஸை வந்து பை பண்ணிப்பேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.